அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமா உலகில் கதாநாயகன் 2 வேடங்களில் நடித்த முதல் திரைப்படம் உத்தம புத்திரன் என்ற திரைப்படம். உத்தம புத்திரன் திரைப்படம் என்று சொன்னதும் நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த உத்தம புத்திரன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 2 வேடங்களில் தன்னுடைய அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார். ஆனால் இதற்கு முன்பாகவே இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு 1940ஆம் ஆண்டில் உத்தம புத்திரன் என்று ஒரு திரைப்படம் வெளிவந்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி இவர்கள் இருவருக்கும் முன்பாக 2 பேர் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தார்கள். வசூல் சக்கரவர்த்தியாக இருந்தார்கள். தமிழ் சினிமாவை அவர்கள் வளர்த்தார்கள். மக்களை தியேட்டருக்கு வரவழைத்தார்கள். அவர்களை சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் வைத்து கொண்டாடியது தமிழ் சினிமா உலகமும் ரசிகர்கள் கூட்டமும். அந்த 2 பேர் MKT தியாகராஜ பாகவதர் அவர்களும் PU சின்னப்பா அவர்களும் ஆவார்கள். MKT தியாகராஜ பாகவதர் அவர்கள் தன்னுடைய பாட்டின் மூலமாக ரசிகர்களை இழுத்தார், கைத்தட்டல்களை வாங்கினார். ஆனால் PU சின்னப்பா அவர்கள் தன்னுடைய நடிப்பின் மூலமாக ரசிகர்களை கவர்ந்தார், மக்களை பிரமிக்க செய்தார். அப்படி அவர் பிரமிக்க வைத்ததின் ஆரம்பமாக அமைந்தது உத்தம புத்திரன் என்ற திரைப்படம். உத்தம புத்திரன் திரைப்படத்திற்கு முன்பாகவும் PU சின்னப்பா அவர்களின் திரைப்படங்கள் வெளிவந்தன. ரசிகர்களும் மக்களும் படையெடுத்து சென்று அந்த திரைப்படங்களை பார்த்தார்கள். ஆனால் அந்த திரைப்படங்கள் PU சின்னப்பா அவர்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லை. PU சின்னப்பா அவர்களின் திரை வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் அளிக்கவில்லை. இந்த காலத்தில் MKT தியாகராஜ பாகவதர் அவர்கள் தனி ஒருவராக மளமளவென்று உயர்ந்து கொண்டே இருந்தார், முன்னுக்கு சென்று கொண்டே இருந்தார். ஆனால் PU சின்னப்பா அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் துவண்டு போனார். கிட்டத்தட்ட துறவற வாழ்க்கையை போல் அவர் தனியாகவே இருந்தார். PU சின்னப்பா அவர்கள் என்ன செய்கிறார், அவர் என்ன ஆனார் என்று எவருக்கும் தெரியாத நிலை. இந்த நிலையில் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் PU சின்னப்பா அவர்களை தேடி சென்று அழைத்தது. இந்த திரைப்படத்தில் நீங்கள் நடிங்கள். இந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு உங்களுடைய திரை வாழ்க்கை பிரகாசமாக அமையப் போகிறது என்று TR சுந்தரம் அவர்கள் PU சின்னப்பா அவர்களுக்கு நம்பிக்கை வார்த்தைகளை கூறினார். அதன் பின்பு படத்திற்கான ஒப்பந்தம் போடப்பட்டது. படப்பிடிப்பு தொடங்கியது. மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளர் TR சுந்தரம் அவர்கள் படத்தை இயக்கினார். படப்பிடிப்பு முடிந்தது. படம் வெளிவந்தது. PU சின்னப்பா அவர்களின் ரசிகர்களும் சென்று படம் பார்த்தார்கள். MKT தியாகராஜ பாகவதர் அவரின் ரசிகர்களும் சென்று படத்தை பார்த்தார்கள். ஒட்டுமொத்த மக்களும் சென்று அந்த படத்தை பார்த்தார்கள். அந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. வசூலை வாரி குவித்தது. அந்த திரைப்படம் தான் உத்தம புத்திரன் என்ற திரைப்படம். அந்த காலத்தில் ஆங்கில பாணியில் படம் எடுப்பதில் முன்னோடியாக இருந்தது மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் தான். நமக்கு ஜேம்ஸ் பாண்ட் பாணி திரைப்படங்களை முதலாக அறிமுகம் செய்ததும் இந்த நிறுவனம் தான். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வைத்து தமிழ் சினிமாவின் முதல் கேவா கலர் திரைப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற திரைப்படத்தை தந்ததும் இந்த நிறுவனம் தான். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் PU சின்னப்பா அவர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக கொடுத்த திரைப்படம் தான் இந்த உத்தம புத்திரன் திரைப்படம். 1940ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த உத்தம புத்திரன் திரைப்படம் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸால் தயாரிக்கப்பட்டது. PU சின்னப்பா அவர்கள் தமிழ் சினிமா உலகில் முதலாக 2 வேடங்களில் நடித்தார். தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார்கள் என்ற பெருமையை பெற்றவர்களில் ஒருவரான PU சின்னப்பா அவர்கள் இந்த திரைப்படத்தில் 2 வேடங்களில் நடித்ததுதான் அந்த காலத்தில் முக்கிய செய்தியாக இருந்தது. இந்த படத்தினுடைய தலைப்பு உத்தம புத்திரன் என்று ஹீரோவை குறிக்கும் வகையில் இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்த MV ராஜம்மா அவர்களின் பெயர்தான் முதலில் போடப்பட்டது. அதன் பின்பு தயாரிப்பு, இயக்கம், வசனம், பாடல்கள் என்று மற்றவைகள் போடப்பட்டன. அதன் பிறகே நடிகர்களின் பெயர்கள் இடம்பெற்றன. இந்த திரைப்படத்தில் NS கிருஷ்ணன், TA மதுரம்,
டி.எஸ். பாலையா, காளி எம். ரத்தினம் உள்பட பலர் நடித்திருந்தார்கள். அந்த காலத்திலேயே இப்படியெல்லாம் படம் எடுக்க முடியுமா என்று அனைவரும் வியக்கும் வகையில் தொழில்நுட்ப நேர்த்தியுடன் வெளியானது உத்தம புத்திரன் திரைப்படம். ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை கொண்டாடினார்கள். இந்த திரைப்படம் வெளியான தியேட்டர்கள் எல்லாம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடியது. அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 85 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த திரைப்படத்தின் மூலம் இதன் தயாரிப்பாளருக்கு 5 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்ததாம். அப்படி என்றால் இந்த திரைப்படத்திற்கு மக்களிடம் கிடைத்த வரவேற்பையும் இந்த காலத்தில் 5 லட்சம் ரூபாய்க்கு என்ன மதிப்பு என்பதையும் நீங்களே கணக்கு போட்டு பார்த்து கொள்ளுங்கள். ஆங்கில திரைப்படமான தி மேன் இன் தி அயர்ன் மார்க்ஸ் என்ற திரைப்படத்தின் தழுவலாக எடுக்கப்பட்டது. ஆனால் இது அன்றைய ரசிகர்களுக்கு தெரியவில்லை. அப்படியே தெரிந்திருந்தாலும் ஹாலிவுட் தரத்திற்கு எடுக்கப்பட்ட திரைப்படம் என்று இன்னும் அதிகமாக இந்த படத்தை கொண்டாடி இருப்பார்கள். 1940ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி பி.யு. சின்னப்பா அவர்கள் 2 வேடங்களில் நடித்த உத்தம புத்திரன் திரைப்படம் வெளியானது. அதன் பிறகு 18 ஆண்டுகள் கழித்து 1958ஆம் ஆண்டு இதே தலைப்பில் கிட்டத்தட்ட இதே கதையுடன் உத்தம புத்திரன் என்ற திரைப்படம் வெளியானது. வீனஸ் பிக்சர்ஸ் என்ற புகழ்பெற்ற நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரித்தது. அன்றைய புதுமை இயக்குனராக இருந்த ஸ்ரீதர் அவர்கள் இந்த நிறுவனத்தின் பங்குதாரராக இருந்தார். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், பத்மினி அவர்கள், நம்பியார் கே.ஏ. தங்கவேல் அவர்கள், எம்.கே. ராதா அவர்கள், ஓ.ஏ.கே. தேவர் அவர்கள், பி. கண்ணாம்பாள் அவர்கள் ஆகியோர் உட்பட பலர் நடித்திருந்தார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் முதலாக இந்த திரைப்படத்தில் தான் 2 வேடங்களில் நடித்தார். அப்போது இதே 1958ஆம் ஆண்டில் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். அவர்கள் தன்னுடைய புது படத்திற்கான பூஜையை போட்டார். விளம்பரமும் செய்யப்பட்டது. மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். அவர்கள் 2 வேடங்களில் நடிப்பதாக அறிவிப்பும் வெளியானது. இந்த திரைப்படத்திற்கு உத்தம புத்திரன் என்று தலைப்பு வைக்கப்பட்டது. ஆனால் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். அவர்கள் அந்த தலைப்பை மாற்றிவிட்டார். அந்த திரைப்படம் தான் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற நாடோடி மன்னன் என்ற திரைப்படம். 85 ஆண்டுகளுக்கு முன்பாக 1940ஆம் ஆண்டு பி.யு. சின்னப்பா அவர்கள் 2 வேடங்களில் நடித்த உத்தம புத்திரன் என்ற திரைப்படம் தான் தமிழ் சினிமாவில் கதாநாயகர்கள் 2 வேடங்களில் நடிப்பதற்கு ஆரம்பமாக அமைந்தது.